மடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. காவலர்கள் கொடூரமாக பிவிசி பைப் மற்றும் மூங்கில் கம்பு போன்றவற்றால தோப்பு போன்ற பகுதிக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்தினதாக அதை நேரில் பார்த்த நபர் பேச்சியளித்திருக்கிறாரு. வழக்கு நீதிமன்றத்தில் 3 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற கொடூரமான தாக்குதலை முன்னெடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நிகழ்வுங்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு படுகொலை. இது இந்த திமுக அரசு செய்த படுகொலைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு அரசு பொறுப்பேற்கணும்னு அதிமுக பிரிவுல சொல்றாங்க. தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு எடப்பாடியார் போய் துப்பாக்கி எடுத்து சுட்டாரு, அவரு தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்க சாத்தான்குளத்துல லாக்அப் இஷ்யூ வந்தா அதுக்கு எடப்பாடியார் தடி எடுத்து தாக்கினாருங்கிற லெவலுக்கு பேசின ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் இப்ப எங்க போச்சு? எனவே இது சிபிஐ என்கொயரி வேணும் கேட்டு முதல் குரல் கொடுத்தது அதிமுக சார்பில் நேற்றைய தினத்துல நீதிமன்றத்துல இந்த வழக்கை சூமோட்டோவா எடுத்துக்கணும்னு எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஸ்குமார் முதலில் போய் நீதிமன்றத்துல அணுகி அந்த கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில அவர் நீதிமன்றம் நேற்று நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னதன் பேரில் நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கை, அதிமுக கோரிக்கை என்னன்னா, இது அப்பட்டமான ஒரு படுகொலை. எனவே இந்த கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படணும். எனவே லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், தாக்கியது யாரு, கொலை செய்தது யாரு? தமிழக போலீஸ். எனவே தமிழக போலீஸே விசாரிக்க முறையா இருக்காது. ஏன்னா குற்றச்சாட்டு எஸ்பி வரை வருது. எனவே அவர்கள் விசாரித்தா சரியா வராது. சிபிசிஐடிக்கு மாற்றுவதுங்கிறது ஒரு கண் துடைப்பு. எனவே லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் லோக்கல் போலீஸ் மேல வரும்போது சிபிஐக்கு உத்தரவிடலாம் என்பது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், அதாவது லோக்கல் போலீசார் மீது நம்பிக்கை இல்லாத போது, மாநிலத்தின் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத போது இன்னொரு ஏஜென்சியான மத்திய அமைப்பு சிபிஐ உச்ச நீதிமன்றம் மாற்றணும்னு நாங்க வழக்கு தொடர்ந்தோம். ஏன்னா அதிமுக தான் எல்லாத்துலயுமே இந்த அரசுங்கிறது ஒரு வீக்கான அரசு. அங்க ஒரு முறையான நிர்வாகம் இல்ல. முதலமைச்சர் ஒரு திறனற்ற முதலமைச்சர், அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல, ஒரு செயல்திறனற்ற முதலமைச்சர். எனவே ஒரு அரசு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட், ஒரு உலக அளவுல ஒரு கவர்மெண்ட் வீக் ஆகும்போது, ஒரு ஆட்சி வீக் ஆகும்போது ராணுவம் கை ஓங்கும். அது மாதிரி மாநிலங்கள்ல மாநிலத்தினுடைய ஆட்சி, அந்த அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சரோ அந்த அரசு வீக்கா இருக்கும்போது காவல்துறையினுடைய கை ஓங்கும். தற்போது வீக்கான ஆட்சி அப்படிங்கிறதுனால, செயல்திறனற்ற ஆட்சிங்கிறதுனால காவல்துறை எதேச்சையா செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இது. மொத்தம் இதோட சேர்த்து 25 சம்பவங்கள். இது 25வது சம்பவம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து. அப்ப அது யார் தட்டி கேட்பது அப்படின்னா, எதிர்கட்சி தான் தட்டி கேட்கணும். எனவே மட்டும்தான் எதிர்கட்சி. எனவே அதிமுக இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு சென்றது. நாங்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை முன்வைத்தோம். நீதிமன்றம் இன்றைக்கு விசாரிக்கிற போது ஹென்றி டிபேன், அதாவது சமூக செயற்பாட்டாளர் வந்து சொல்றாரு, இதுல திமுக காரங்க மிரட்டி அந்த குடும்பத்தினருக்கு ரான்சம் கொடுக்க முற்பட்டாருன்னு சொன்னாங்க. எங்களுடைய கோரிக்கை, இது திமுகவினர் ஏன் இதுக்குள்ள போறாங்க, யாரை காப்பாற்றுறதுக்காக போறாங்க? அப்ப இந்த பின்னணியில மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டதன் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டதுன்னு எஃப்ஐஆர் சொல்லுது. அப்ப அந்த எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர்லயே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த அஜித்குமார் தான் செய்யவில்லை என்று மறுக்கிறார் என்று நாங்கள் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்ததற்கு அவர்களை நன்றாக விசாரிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றாகனா என்ன அர்த்தம்? நல்லா அடிங்கன்னு அர்த்தம். எனவேதான் கீழ்மட்டத்தில் இருக்கிற போலீஸ் காவலர்கள் அந்த 6 பேரும் கடுமையா தாக்குனதுல அவர் இறந்துட்டார். இப்போ கொலையாளி. இந்த கொலைக்கு தூண்டியது யாரு? மாவட்ட எஸ்பி. அந்த எஸ்பி மீது இன்னும் நடவடிக்கை இருக்குல்ல, அவர் ஏன் இன்னும் எஃப்ஐஆர்ல சேர்க்கல, அவர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல, அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த எஸ்பிக்கு உத்தரவிட்ட மர்ம நபர் யார்? அவர் ஆபீசரா, அமைச்சரா? சென்னையில இருந்து ஒரு போன் வந்ததா சொல்றாங்க. எனவே அந்த மாவட்ட எஸ்பியினுடைய தொலைபேசி ஆய்வு செய்யணும். இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா சிபிஐயால் மட்டும்தான் முடியும். எனவே சிபிஐ கேட்கிறோம். 3 மணிக்கு வழக்கு ஒத்தி வைத்திருக்கிறது. அதிமுக தொடர்ந்து போராடும். இது போன்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாடு இதுவரை பார்த்ததே இல்லை. அப்படி மோசமான ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி. எனவே இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு இன்பதுரை.